முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. இங்க என்ன ஒரே ஒரு கோழி மட்டும் தனியா மேய்ஞ்சிட்டு இருக்கு? வேற யாரும் கோழி மேய்க்கிற மாதிரியும் தெரியல. அக்கம் பக்கம் எந்த கோழியும் மேயல, இது மட்டும் தனியா இருக்கே. அதுவும் நம்ம ஊர்ல இப்பெல்லாம் தனியாலாம் மேயக்கூடாதேடா. இதோ வரேன் வரேன், உன்னை பிடிக்க வரேன். எனக்கா இந்த கோழி எனக்கா. அட, நம்ம சொன்னது புரிஞ்சிருச்சு போல இருக்கே இந்த கோழிக்கு. நைஸா நழுவ பாக்குதே, விடக்கூடாது. ஹேய் நில்லு நில்லு, பா 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 பா. என்ன இப்படி ஓடுது? பிடிக்க வரன்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்கே. எவ்வளவு திமிர் இருக்கும். இன்னைக்கு உன்னை பிடிச்சு கறி வச்சு ஆக்கி சாப்பிடல, என் பேர் வதா கிடையாது. பா 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 பா. ஏண்டி வள்ளி, இன்னைக்கு தானே சின்னவளுக்கு காலேஜ்? ஆமாங்க, 2 பேருக்கும் இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. சரி சரி, பிள்ளைங்க எல்லாம் கிளம்பிடுச்சா? நான் எல்லாம் செஞ்சுட்டேன். ஒன்னும் கிளம்பி வர்றதுக்கு இவ்வளோ நேரம். முதல் நாளே காலேஜுக்கு இவ்வளோ லேட்டா போகுங்களா என்னன்னு தெரியல. எங்க எழுப்பி விட்டா ஏந்திருக்கவே மாட்டேங்குதுங்க காலையில. அப்பா அப்பா அப்பா, ட்ரெஸ் நல்லா இருக்காப்பா? முதல் நாளே கலர் ட்ரெஸ்ல போறேன் காலேஜுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கப்பா. என் பொண்ணுக்கு என்ன குறைச்ச? அவ்வளோ அழகா இருக்கம்மா நீனு. லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்க. தேங்க்ஸ்பா. முன்னாடி நிக்கிற அம்மாவை தெரியல, அப்பா பின்னாடி நிக்கிறாரு. அவரை கூட்டு கேக்குது பாரு. ஏன் உனக்கு ஏன் வயிறு எரியுது? எனக்கு ஒன்றும் வயிறு எரியல. கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன். அம்மா நீ சரி, நீ இப்ப சொல்லு, நல்லா இருக்கா? பார்த்து பார்த்து எல்லாம் செய்யறது அம்மா, கேட்கறது அப்பங்கிட்ட. சரி அம்மா நில்லுமா, எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு போ. பாத்தீங்களாப்பா அம்மாவை எப்படி இருக்கான்னுட்டு? அவ எப்பயுமே அப்படிதாம்மா, விடு அவளை. ஆமாப்பா, எனக்கும் அம்மாவை வெறுப்பேத்தி பார்க்கறதுல ரொம்ப பிடிக்கும். பார்த்து போயிட்டு வரணும் என்னம்மா. ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்கு போற, டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை நல்லா கேட்டுக்க. ஸ்கூல்ல விளையாட்டுத்தனமா இருந்த மாதிரி இருக்கக்கூடாது, சரியா? சரிங்கப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்கணும், நல்லா படிக்கணும். வேற என்ன சொல்ல, ஒழுக்கமா இருந்துக்கணும், புரியுதா? யாரு என்ன சொன்னாலும் நம்ப கூடாதுமா. அப்பா எல்லாம் எனக்கு தெரியும்பா, நான் எதையும் நம்ப மாட்டேன். என் அப்பா அம்மாவை மட்டும்தான் நான் நம்புறேன் இப்ப வரைக்கும். எனக்கு தெரியுமா, இருந்தாலும் நான் சொல்றேன், அப்ப கடமையாச்சே. காலையிலயே அம்மா அவ்வளோ அட்வைஸ் பண்ணாப்பா எழுந்ததுமே. இப்ப நீங்களும் அட்வைஸ் பண்ணி கொள்ளாதீங்கப்பா. சரி சரி சரி. இளிச்சம்மா, அடடே வா குழந்தை வா. என்ன இளிச்சம்மா, பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சாச்சு போல இருக்கே. ஆமா, என்ன பண்றது, ஏதாவது பண்ணணும்ல. சின்ன பையனை வச்சிருக்கனே, அவனுக்கு ஏதாவது பண்ணணும், சேர்த்து வைக்கணும்ல. காலையில லட்சுமி அக்கா வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டு வந்துடுறேன். அதோட ரொம்ப போர் அடிக்குது, அதனால தான். ஒன்றும் இல்லை, முறுக்கும் அதிர்சமும் மட்டும் போட்டு வச்சேன். அப்புறம் டீ வச்சிருக்கேன், அவ்வளோதான். சரி சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிடலாம். எங்கே நான் மட்டும்தான் வந்திருக்கேனா? நான் தான் முதல் பொண்ணியா? இல்லை இல்லை, ஏற்கனவே லக்ஷ்மி அக்காலாம் வந்துட்டு போயிட்டாங்க. சரி இளிச்சம்மா, எனக்கு 3 அதிர்சம் மட்டும் சீக்கிரம் கொடுங்க, பேசிகிட்டே இருக்காத. ஏன் சின்ன குழந்தை, முறுக்கு டீலாம் வேணாமா? டீ அப்புறம் குடிக்கிறேன், அதிர்சம் சாப்பிட்டுட்டு. முறுக்கு எனக்கு பிடிக்காது. டீ குடிச்சிட்டு அதிர்சம் சாப்பிடு, இல்லைனா ஸ்வீட் உனக்கு தெரியாது டீயில், அப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். ஐயோ, இது ஒரு லாஜிக் இருக்கா? ஆமாம் ஆமாம், இனிப்பு சாப்பிட்டுட்டு டீ குடிச்சா தித்திப்பே தெரியாது டீயில். சரி, அப்போ டீ எடுத்துட்டு வா. சரி. எப்படி பிடிச்ச பாத்தியா ஒன்ன? யாருக்கிட்ட? பதா கிட்டே எஸ்கேப்பா? நல்ல வெயிட்டா தான் இருக்க, நல்ல வெடக்கோழி போல இருக்கே நீ. யாரோட கோழின்னு தெரியலையே.
நல்ல வெடக்குழியா இருக்கு. பரவாயில்ல, பிடிச்ச உடனே கப்பு சிப்புன்னு வாய மூடிட்டு இருக்கியே. அதான் எனக்கும் வேணும். வா, உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் நல்லா மூக்க பிடிக்க சாப்பிடணும் உன்னை. ஏய், சத்தம் போடக்கூடாது. சத்தம் வந்ததே அவ்வளவுதான், தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். ஐ சாலி, எவ வீட்டு கோழியோ தெரியல, இன்னைக்கு ஒரு புடிதான். எங்க அக்கா எங்க கிளம்பிட்டாளா அவ? அவ 9 மணி நேரமா மேக்கப் போட்டுட்டே இருக்காப்பா. முதல் தடவை நானே காலேஜுக்கு போக போறேன், நானே கிளம்பி வந்துட்டேன். அவ செகண்ட் இயர் படிக்கிறான், ஒன்னும் கிளம்பல. ஏய் போதுண்டி என்னை பற்றி சொன்னதெல்லாம். ஐயோ, இவ இப்ப வந்தா? அப்போவே வந்துட்டேன் என்னை பற்றி சொல்லும் போதே. அட அது யாரு? யாரோ டீச்சர் அம்மாலாம் நம்ம வீட்டில் நிற்கிறாங்களே. அப்பா கலாய்க்காதீங்கப்பா. முதல் நாளுன்றதுனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே saree கட்டிட்டு வரலான்னு சொன்னாங்கப்பா, அதனால தான். எப்படிப்பா இருக்கு? என் பொண்ணுங்களுக்கு என்ன குறை? ரெண்டுமே மகாலட்சுமிங்க தான். அடிடி, யார் அது? என் பெரிய பொண்ணா இது? ஆமாம்மா, என்ன அப்பாவும் நீங்களும் ஒரே மாதிரி கேட்குறீங்க? நல்ல லட்சணமா இருக்கே, அதான் கேக்குறோம். நானும் உனக்கு பொண்ணுதாம்மா. என்னையே அப்படி சொல்லல நீ? நீ ஏன் கிட்டே கேட்ட? உங்க அப்பா கிட்ட தானே கேட்ட? என்ன வள்ளி பொசுக்குன்னு அவன் சொல்லிட்டா? ஒரு மரியாதையே இல்லையே நம்மளுக்கு இந்த வீட்டில். அவ மட்டும் என்ன உன்னையா கேட்டா? அவ மட்டும் தானே இருந்தா, நீனே தானே வந்து சொன்ன. அவ புடவை கட்டி இருந்தா, அதனால நான் சொன்னேன். என்ன கல்பனா புரியுதோ? வாய் மூடு. சரி சரி விடுங்கம்மா. காலேஜுக்கு போகிற ஃபர்ஸ்ட் நாளையே இப்படி சண்டை போட்டுட்டு தான் போகணுமா? இதுக்கு தான் நான் வீட்லேயே இருக்கிறது கிடையாது, காலையிலேயே எழுந்து ஓடிடுறது. இத ஒன்னு சொல்லிட்டு வாங்குவேன். ஏமா உஷா, அம்மா. என்னம்மா கையில காதுல மூக்குல கழுத்துல எதையுமே போடாத இருக்க, பொட்டும் வைக்கல. அம்மா இதாம்மா ஃபேஷன். என்னதான ஃபேஷனு, எல்லாம் மொட்டை மொட்டையா கிடக்குது. அசிங்கப்பட்டாள் என் அக்கா. சீப்பே மூடு. சரிங்கம்மா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். அப்பா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வரணும்னம்மா. சரிங்கப்பா. என்னம்மா பேக் எதுவும் எடுத்துகிட்டு போலியா? இல்லைப்பா, முதல் நாளுன்றதுனால எதுவும் நடக்காது. என்னோட ஜூனியர்ஸ்லாம் வருவாங்களா, அவங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்கும், அதனால எதுவும் நடக்காது. அதனால தான் எதுவும் எடுத்துகிட்டு போகல. சரிம்மா, கையில் காசு இருக்காம்மா? அதெல்லாம் இருக்குப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்பா, அவகிட்ட எல்லாம் இருக்கும்ப்பா. ஏன்னா ஏற்கனவே ஆட்டையை போட்டதெல்லாம் வச்சிருப்பா. ஏற்கனவே காலேஜுக்கு போயிருக்கால, இப்போ நான் தானே ஃபர்ஸ்ட் காலேஜ் போகிறேன், எனக்கு கொடுங்கப்பா. ஏய், உன்ன மாதிரி நான் ஒன்றும் கிடையாது என்ன? சரியண்டி, போடி. அப்பா அம்மா நான் வரேம்மா. ஓடிட்டா. அப்புறம் என்னம்மா கல்பனா, நான் உன்னை கூப்பிட்டு போய் விடவா ஃபர்ஸ்ட் நாள் இல்லை? இல்லப்பா, அதெல்லாம் வேணாம்ப்பா. நான் ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல தானே சேர்ந்திருக்கேன், எல்லாம் பழக்கமான காலேஜ் தான். நான் போய் பாப்பா. நான் அம்மாவை முதல் நாளுன்றதுனால பஸ் ஏற்றி மட்டும் விட சொல்லியிருக்கேன், அம்மா வருவாங்க. அப்படியா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் என்னம்மா. சரிங்கப்பா. சரி வாமா, பேசிட்டே இருப்ப அப்படியே, வந்து எனக்கு வேலை நிறைய கிடக்கு. சரி வாமா, அப்போ போயிட்டு வரேன்ப்பா. ஏங்க கூப்பிட்டு போய் விட்டுட்டு வரேன், பஸ்ல ஏற்றி விட்டு வரேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க, நானும் கிளம்புறேன். என்ன குழந்தை, எப்படி இருக்கு டீலாம்? இளிச்சம்மா டீ சூப்பரோ சூப்பர். தேங்க்ஸ். எங்க குட்டி பையன்? அவன் நல்லா உள்ள தூங்குறான். என்ன இழுச்சம்மா, பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல இருக்கே. அடடே, வாங்க வனிதா வாங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா? இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். பாத்தியா வனிதா, எங்க இருந்தோ வந்துட்டு நம்ம ஊர்ல ஒரு கடையை போட்டு பொழைச்சிட்டு இருக்கா பாத்தியா. நம்மளும் தான் இருக்கமே. ஆமா. ஐயோ இவளா, இவ இங்க இருக்கிறான்னு தெரியாதே இப்படி பேசிட்டு இருக்கோமா நம்ம. ஐயோ ஐயோ குழந்தை, என்னாச்சு உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, தொண்டை லைட்டாக கவ்வுது, வேற ஒன்றும் இல்லை. சரி நீ வேலையை பாரு இளிச்சம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
என்னெல்லாம் வச்சிருக்க? நான் ஒன்றும் பெருசாக வச்சில்லைங்க. டீயும் முறுக்கும் அதிரசமும் சுட்டு வச்சிருக்கேன், அவ்வளோதான். அவ்வளோதானா? பஜ்ஜி போண்டாலாம் இல்லையா? இல்லைங்க. சரி, ஆளுக்கு 2 முறுக்கு 2 அதிரசம் கொடு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருந்தால் தான் காசு தருவோம். சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்தால் காசு தாங்க. கொடு. என்ன வைக்க போற? இங்கேயே பார்த்துட்டு இருக்க? ஐயோ ஐயோ, கழுத்து அப்படியே சுளுக்கிக்க போகுது, பார்த்து. எங்கே போனாலும் இவ வந்துடுறா. சே, எங்க இந்தாங்க. என்ன பஜ்ஜி போண்டா வடைலாம் இல்லைன்னு சொன்ன, வடையை தூக்கிட்டு வந்திருக்க? அதானே. வடையா? நான் எங்கங்க வடை எடுத்துட்டு வந்தேன்? இந்த வச்சிருக்கே முறுக்குக்கு பக்கத்துல. அது ஒன்றும் இல்லை இளிச்சம்மா, அவங்க வீட்டிலலாம் அப்படிதான் கண்ணங்கரேன்னு தான் வடை சுடுவாங்க. அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டாங்க 2 பேரும். அப்படியா? ஏங்க, இது வடை இல்லைங்க, அதிர்சம். ஏய் சின்ன குழந்தை, நீ வாயை மூடு. என்ன, எங்களுக்கும் தெரியும். என்ன இது ஓட்டை போட்டுருக்கே, என்னட்டு வடைன்னு நினச்சிட்டு கேட்டோம். ஆமாம், இது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க அதிர்சத்தில். நாங்களாம் அப்படியே தான் தட்டி போடுவோம். முன்னெல்லாம் இப்படி தாங்க ஓட்டை போட்டு தாங்க அதிர்சம் சுட்டாங்க. இப்போ தான் அந்த ஓட்டை போடுறதெல்லாம் இல்லை, அப்படியே சுடுறாங்க. அப்படியா? எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் மாடர்ன் கேர்ள்ஸு, புதுசு தான் இருக்கிறது தான் தெரியும். அந்த காலத்தில் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்படிங்களாங்க? இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. ஆமாம் ஆமாம், மாடர்ன் கேர்ள்ஸு. வயசு ஆயா வயசு ஆகுது, மாடர்ன் கேர்ள்ஸாம். ஏய் நீ வாயை மூடி. என்ன? ஏய் நீ வாயை திறந்துக்கோ. என்ன பொடி வைக்க போரு. சே, அங்கே போகிறது வதா மாதிரி இருக்கே. ஏய் 4 முடி. நானே புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கேன், குறுக்கால யாரு? ஐயோ ஐயோ, இவளா? ஐயோ, இவ இருந்தது பார்த்தாத கூட வேற அந்த கோழி முட்டி வைக்க போறோம் இருக்கே. ஆண்டவா, என்ன நடக்க போதோ தெரியல. எவ வீட்டு கோழியோ. நான் கறி வச்சு சாப்பிடலான்னு பார்த்தேன். இன்னைக்கு எவகிட்டயோ மாட்ட போறேன்னா. என்ன 4 முடி அப்படி பார்த்துட்டு இருக்க? வா, நம்ம இளிச்சம்மா கடை வச்சிருக்கா பார். வதாவா? ஐயோ, எல்லாம் என்னையே பார்க்குதுங்களே. என்னை பார்த்தது மட்டும் இல்லாத கீழே இருக்கிற கோழியை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். நான் ஏதோ அந்த கோழி எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த எல்லா கேள்வியும் கேட்டுருவாங்க. அதுவும் அந்த வைக்க போகிற வனிதா இருக்காளே, அவன் நான் சொல்லாமையே கண்டுபிடிச்சிடுவா இது திருட்டு கோழின்னுட்டு. நான் மாட்டின்னு செவனேன்னு போயிட்டு இருந்தேன். இந்த சின்ன குழந்தைய யார் என்னை கூப்பிட சொன்னா? வதா வா, டீ குடிக்கலாம் வா. டீ ஒன்று தான் இப்போ குறைச்ச. கோழியை திருநன்னிட்டு எங்கே கட்டி வச்சு அடிக்க போகிறாங்களோ தெரியல.